டேண்ட்ரஃப் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். ஒரு மனிதனுக்கு அந்த நோய் வந்துவிட்டால் தலைப்பகுதியிலிருந்து சிறு சிறு துளிகளாக தோள்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். அந்த நோய் உடையவர்கள் சீப்பின் மூலமாக தலைவாரினால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சிறு சிறு துகள்கள் கீழே விழும். ஆகையால் பொடுகு தொல்லை உள்ளவர்கள் வேறு ஒருவருடைய ஆடைகளையோ அல்லது சீப்பையோ பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவை தொற்று நோய் என்பதால் மிகுந்த ஜாக்கிரதையாக தனித்தனியாக கையாள வேண்டும். ஆகையால் அந்த நோயிலிருந்து எவ்வாறு நம்மளை மீட்டு கொள்ளலாம் என்கிற செய்முறையை இப்போது பார்க்கலாம். அதற்கு முதலாவதாக நாம் 200 மில்லி தண்ணீரை காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த தீநீர் பொடுகு தொல்லை மட்டும் நீக்குவதோடு இல்லாமல் அற்புதமான மற்றொரு வேலையும் செய்கிறது. என்னவென்றால் சர்க்கரை நோய் உடையவர்களும் இந்த தீநீரை சாப்பிடலாம். சர்க்கரையினுடைய அளவு மிகுந்த கட்டுக்குள் கொண்டு வரும் என்பதால் இது இரு வகையில் பயனுடைய ஒரு தீநீர் ஆகும். ஒன்று பொடுகு தொல்லைக்கு, அடுத்ததாக சர்க்கரை நோய்க்கும் இது ஒரு அற்புதமான ஒரு மருந்து. நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த நீரில் முதலில் நாம் வேப்பங்கொழுந்தை 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக கறிவேப்பிலை 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். கொத்தமல்லி 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். கருநாவல் கொட்டை சூரணம் 2 கிராம் அளவிற்கு சேர்த்தால் போதுமானது. கடைசியாக நாம் இந்த எலுமிச்சை சாறை 2 தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான மூலிகைகள் சேர்ந்த இந்த தீநீரை நாம் இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, பொடுகு தொல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய நோயிலிருந்து மிக அற்புதமான முறையில் நம்மளை அழகாக மிகவும் இந்த முடி கொட்டுதல் பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. மேலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொடுகு தொல்லைகள், இதனால் ஒரு மனிதனுக்கு மிகுந்த மனவிரக்தியும் ஏற்படும். ஏனென்றால் பொடுகு தொல்லை இருந்தால் அவர்களுக்கு சதா காலமும் மண்டை பகுதியில் ஒரு வகையான நமைச்சல் என்று சொல்வார்கள். அந்த நமைச்சல் இருக்கும். எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு மிக சுலபமாக செல்ல முடியாது. எந்த இடத்தில் சென்றாலும் அவர்களுக்கு அந்த தலைப்பகுதியிலிருந்து சுண்டு போன்ற ஒரு பொடுகு விழுந்து கொண்டே இருக்கும். இதனால் அவர்களுக்கு மனவிரக்தி ஏற்படும். அந்த நோயிலிருந்து மிக சுலபமான முறையில் நம்மை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு அற்புதமான தீநீர் ஒன்றை நாம் தயாரித்து வைத்துள்ளோம். இந்த தீநீருக்கு மிகுந்த பொடுகு தொல்லையை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது. அங்கு இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தீநீருக்கு இருப்பதால் அற்புதமான இந்த தீநீரை அந்த டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் உடையவர்கள் காலை வேளையில் மட்டும் உணவு சாப்பிட்ட பிறகு சுமார் 1 மணி நேரம் கழித்து இந்த தீநீரை தயாரித்து 50 மில்லி அளவிற்கு குடித்து வர வேண்டும். சுமார் 15 தினங்கள் இவ்வாறாக குடித்து வந்தால் படிப்படியாக அவர்களுக்கு தோல் பகுதியில் உள்ள, குறிப்பாக தலைப்பகுதியில் உள்ள அந்த பொடுகுகள் ஏற்படக்கூடிய கிருமிகள் அழிந்து கொண்டே வந்து நாளடைவில் அவர்களுக்கு பொடுகு தொல்லை அறவே நீங்கிவிடும். சர்க்கரை நோய் உடையவர்களும் இந்த தீநீரை 5 நாட்கள் மட்டும் அருந்தி வந்தால் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள் கொண்டு வந்து ராஜ உறுப்புகள் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் இதில் கருநாவல் கொட்டை என்கிற சூரணம் சேர்ந்து இருப்பதால் சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரும். அற்புதமான இந்த தீநீரை பொடுகு தொல்லை உடையவர்கள் கண்டிப்பாக அருந்தலாம். பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவம். ஆகையால் இந்த நோயினுடைய தன்மை உடையவர்களுக்கு தாராளமாக இந்த தீநீரை தரலாம். நோய் அல்லாதவர்களும் இந்த தீநீரை சாப்பிட்டு வந்தால் தலைப்பகுதியில் உள்ள அந்த பொடுகு தொல்லை வராமல் நம்மளை முன்கூட்டியே பாதுகாக்க வைக்கும். மேலும் சர்க்கரை நோய் உடையவர்களும் இந்த தீநீரை அருந்தலாம். அன்பான நேயர்களே, மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு பொடுகு தொல்லை வராமல் பாதுகாக்கக்கூடிய தீநீரை எவ்வாறு நாம் தயாரித்தோம் என்பதை பார்த்தீர்கள். நீங்களும் இவ்வாறாக தயாரித்து சாப்பிட்டு வரலாம். பிறருக்கும் இதனுடைய மருத்துவ பயன்களை கூறலாம். நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.